அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $72 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் லோவாக பிரேக் பண்ணால் ஒரு செல்லிங் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் நடந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி, ஒரு நல்ல ரெக்கவரி. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி நடந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மிட்நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் வச்சிருக்கு. நேற்று ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு க்ளோஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் 6249ங்கிறது சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை டச் பண்ணிட்டு மேலே தான் வந்திருக்கு. ஸோ நேற்று செல் சைடும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை சைடும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17:30 ஒரு 5:30 PM அப்போ. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கிடைச்சது செல்லுக்கு. ஸோ அங்கேருந்தா ஒரு டெலிகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த இடத்துல ஒரு டார்கெட் அச்சீவ் ஆனது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சடனாக என்ன ரீசன் தெரியல, சடனாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 190 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணால் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் 6520, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 6249. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் ஓப்பன் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் சிக்னல் இப்போதைக்கு காட்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அகெயின் மார்க்கெட் பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நேற்று ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நேற்று க்ளோஸ் 6343. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 6520. ஸோ அவ்வளோ தூரம் டார்கெட் வைக்க வேணாம். ஸோ மேபி இந்த கேண்டில் ஒரு 6420 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இன்னைக்கு ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ செல்லிங் ஆகுமா? ஸோ செல்லிங் என்ன மாதிரி செல்லிங் ஆகக்கூடிய பாசிபிள் இருக்குன்னா, க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆனால் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகைன் இந்த இடம் 6249 இருந்தால் ஸோ நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் கூட பண்ணுங்க. இந்த ஹையை கூட பிரேக் பண்ணிட்டோம். அதான் நேற்று ஹை 6394. ஸோ அதை கூட பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் செல் சைடு போகலாம். அதுவும் 6249 வரைக்கும் அகைன் மேலே வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு M6ல். ஸோ இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஸோ நம்ம ஹையர் பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 304 320 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஜிங்க். ஸோ ஜிங்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் ஹையாக பிரேக் பண்ணால் 270.60 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அகைன் இதோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் தான் 849. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் பையிங் எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாமே M6 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டிமாண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு டிமாண்ட் தான், சில்வரும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டே தான் இன்னைக்கு M6 பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.